சுற்றி இருக்கிற நிறைய பேருடைய கண்களுக்கு முன்பாக நமக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையை போல தோன்றலாம், பெரிய சூழ்நிலையை போல தோன்றலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நம்ம நினைக்கணும், நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை அது விரியன் பாம்பு அல்ல, அது ரொம்ப பெரிய விஷ பூச்சி அல்ல, அது ஒரு சாதாரணமான ஒரு பூச்சி. அதை தீயிலே உதறி தள்ளிவிட்டு நமக்கு ஒரு ஆபத்தும் நேராமல் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சில பிரச்சனைகளை உலகம் ரொம்ப பெரிய விதமாய் பார்க்கும், ரொம்ப பயத்தோட பார்க்கும். ஆனால் நீங்களும் நானும் நம்ம விசுவாசத்தில் வளர்ந்தவங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்றவங்க, கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனையை நீங்கள் விஷ பூச்சியாய் பார்க்காதிருங்கள், அதை ஒரு பெரிய சர்ப்பமாய் நீங்கள் பார்க்க வேண்டாம், அதை சாதாரணமான பூச்சியாகவே நீங்கள் பாருங்கள். அந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்ய போவது இல்லை. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். வேதத்தில் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கோலியாத்தை எல்லாரும் ரொம்ப பெருசா பார்த்தாலும் தாவீது எப்படி பார்த்தான் அப்படின்னு சொன்னா ரொம்ப சின்னதா. ஒருவேளை அவன் சிங்கத்தை போல இருப்பான், இல்லை என்றால் கரடியை போல இருப்பான். அதை என்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இதை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரா? சிலர் பாருங்க, ஒரு சின்ன கடனா இருக்கும், அது அவங்களுக்கு பெருசா இருக்கும், ஆனா அதை ரொம்ப பெருசா பார்ப்பாங்க. ஒரு சின்ன புண்ணா இருக்கும், அது ரொம்ப பெருசா பார்ப்பாங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை பெரிதாய் பெரிதுபடுத்தி காண்பிக்கிறவன் பிசாசு. ஆனா அது சிறிது, அது ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறவன் ஆண்டவராகிய தேவன். எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நம்ம வென்று விடுவோம், எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நம்ம ஜெயித்து விடுவோம். இந்த சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயிப்பீர்கள், இந்த பிரச்சனையை நீங்கள் ஜெயிப்பீர்கள். இது பெரிய பிரச்சனை அல்ல, இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக. ஆமேன். ஆந்திராவிலே இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக 1 கோடி ரூபாய் கடன், கிட்டத்தட்ட நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி ரூபாய் கடன் அப்படின்றது அது சின்ன கடன் அல்ல, ஒரு மிகப்பெரிய கடன். அது 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாவுக்கு கட்டுறதுக்கு ஒரு வழியுமே இல்லை. அப்போ ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட உடனே சொன்னாராமா, இல்லை இந்த கடன் உனக்கு தான் ரொம்ப பெருசு, எனக்கு லேசான காரியம் அப்படின்னு சொன்னாராமா. அப்போ ஒரு சின்ன ஒரு கேக் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். குட்டியாக வீடு வீடாக கொடுக்கறது மாதிரி ஒரு கேக்கு ஆரம்பித்தார். அந்த தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு அந்த கடன் முழுக்க ஆண்டவர் முடித்து போட்டு இன்றைக்கு ஆந்திராவில் ஆண்டவருடைய பெரிய ஊழியத்தை செய்கிற அளவிற்கு கர்த்தரவர்களை சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். அதனால ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு சில இடத்துல சொல்றாரு, இது பெரிய பிரச்சனை இல்லை, இது கர்த்தருடைய பார்வைக்கு சிறிய பிரச்சனை தான், இது சிறிய பிரச்சனை தான். அவர் நினைத்தாரானால் இது சாதாரணமாய் அவர் செய்து முடிப்பார், அவர் லகுவாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். 100க்கு 100 நாம் கர்த்தர் ஒருவரையே நான் நம்புவோம். ஹல்லேலூயா. விரியன் பாம்பா இருக்கலாம், வலு சர்ப்பமா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பிரச்சனையை பெருசாகவும் பார்த்துடக்கூடாது, அதே நேரத்தில் பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படுறவும் கூடாது. ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது அப்படி தான் கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே பிரச்சனையை பயத்தோடு எதிர்கொள்றதல்ல, எப்படி எதிர்கொள்ளணும்னா நான் தைரியமாக எதிர்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த தைரியத்தை ஆண்டவர் தான் நமக்குள்ள கர்த்தர் தரணும். வேதம் சொல்கிறது, நீதிமான்களோ எப்படி தைரியமாக இருக்கிறார்களாமா, சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்களாமா, சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்களாம். அப்போ சில நேரத்தில் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பயம்னா ஏதாவது தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி, அந்த கேள்விக்குறியை தான் நிறைய பேர் கேட்டாங்க. ஏப்பா உனக்கு பயமே இல்லையாப்பா, இவ்வளோ பெரிய அக்கினியை பார்க்குற உனக்கு பயம் இல்லையா, சிங்க கெபியை பார்க்குற உனக்கு பயம் இல்லையா, இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு பயம் இல்லையா? அப்போ ஆண்டவரை நம்புகிற ஒரு பெரிய நம்பிக்கையில் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு என்னவா தெரியல அப்படின்னா பயமாகவே தெரியல. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் எப்பொழுதுமே பிரச்சனையை பெருசாக பார்த்துடவே கூடாது, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க.
சிலர் வந்து எதை எடுத்தாலும் பாருங்க, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே ரொம்ப பெருசாக அதை பார்ப்பாங்க, அதுக்காக கலங்குவாங்க. திடீர்னு அவங்களுக்கு பயம் வரும், பதட்டம் வரும். யாராவது ஒருத்தர் என்ன அப்படின்னு சத்தம் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா கூட சிலரால் அதை எதிர்கொள்ளவே முடியாது. என்ன இவங்க ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க, உடனே அந்த இடத்துல சலசலப்பு வரும். நான் இந்த இடத்துல வேலைக்கு போக மாட்டேன், சத்தமாக பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் திட்டுறது மாதிரி இருக்குது. அப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய உருவத்தை அவர்கள் தர்றாங்க. ரெண்டாவது, நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரச்சனையை பார்த்த உடனே பயப்பட்டுருவாங்க. பாருங்களேன், கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து நிற்கிறது போல நம்ம நிறைய நேரத்தில் பயந்து நிற்போம். ஆனால் கோலியாத் பெரிய ஆளு தான், அவன் கையில் இருக்கிற பட்டயமும் பெரியது தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கோலியாத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய தலைமயிராகிலும் கீழே விழுவதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு யாரோ ஒரு சிலரை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். உனக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனையை பிசாசு ரொம்ப பெரிய பிரச்சனையாய் காண்பித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, அது வெறும் சாதாரணமான ஒரு பிரச்சனை தான், அது ஒரு சாதாரணமான ஒரு தேவைதான், அது ஒரு சாதாரணமான சூழ்நிலை தான். கர்த்தர் அதை லகுவாய், ஒரு ஆண்டவர் எந்த சேதமும் இல்லாமல் தீயிலே உதறி போடக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் நம்மை கர்த்தர் கைவிடவே மாட்டார். எப்ராயிமே, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஆமென். இந்த யார் வந்து பிள்ளைகளை விட்டு கொடுத்தாலும் பெத்த தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைய வந்து அதை அந்த குழந்தைய வயிற்றுல உருவானதுலேருந்து அதை சுமந்து அதை பாதுகாத்து அவ்வளவு தூரம் வளர்த்துனாங்கல்ல. அதனால அவர்களால் யார் விட்டு கொடுத்தாலும் அவர்களால் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பிள்ளையை வளர்த்துறதுக்கு அவ்வளோ பாடுபட்டாங்க, அதை சுமக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டாங்க. அதனால் அந்த பிள்ளையை இவ்வளோ தூரம் ஆளாக்குறதுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டோன்னு அந்த தாய்க்கு தான் நிறைய தெரியும். அதனால் நான் நம்புகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற யார் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். காரணம் என்னன்னா, நம்மை வளர்த்தினவர் அவர்தான், நம்மை காப்பாற்றினவர் அவர்தான். யாருமே நம்மை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றினவர் கர்த்தர். அதனால ஆண்டவர் வந்து கைவிட மாட்டார், நிச்சயமாய் கைவிட மாட்டார். அப்படியே எழும்பி நிற்கலாமா எல்லாரும் முழு வெள்ளத்தோட கர்த்தரை நம்ம ஆராதிச்சு. அவர் ரொம்ப நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். இந்த பிரச்சனை சீக்கிரமா என்னை விட்டு ஆமென் நீங்கும்படி செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். என்னை அவர் தூக்கி எடுக்கிறதற்கு ஆண்டவர் என் வல்லவராய் இருக்கிறார். நான் எவ்வளோ பெரிய விஷயமானாலும் நான் பயப்பட போவது இல்லை, நான் பயப்பட போவது இல்லை. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்கள் எல்லாரும் உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி, முழு பலத்தோட எல்லாரும் நன்றி சொல்லி, நீ நல்லவர் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லி, நீ நல்லவரப்பா. இதுவரைக்கும் எங்களை எத்தனையோ சூழ்நிலையில நீங்க கைவிடாதவராய் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. சொல்லுங்க, முழு பலத்தோட நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களை கைவிடவே இல்லையே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் மாறுமே. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களால கூடும் ஆண்டவரே, உங்களால முடியும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் ஐயா, உம்மால் கூடும், எல்லாம் கூடும்.
நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுவேன் எல்லாரும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவர், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை, என் விண்ணப்பத்தை ஆமப்பா. அப்படியே கர்த்தரை ஆராதிச்சு சுகம் தருபவர். ஏசையா. எல்லாரும் சேர்ந்து மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. சொல்லுங்க எல்லாரும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை. ஹல்லேலூயா. சுகம் ஏசையா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. ஓ நீர் என்னை ஆமாப்பா, நீங்க எங்களை தாங்கிறதற்காய் இருக்கிறதற்காய் நன்றி. எதிர்த்தெழுவோ எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டா என்று சொன்னாலும் எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டா என்று சொன்னார். கேடகம் நீர்தான், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நீர சொல்லுவோம், கேடகம் நீர்தான். Yes, praise the Lord. ஆமாப்பா, ஆமாப்பா, தலை நீர செய்பவர் நீர்தான். பாடு துறங்கி வீடித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரித்து படுத்துறங்கி நீ நல்லவர். கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றே, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீர் என்னை தாங்குவதா. தூங்குவேன் நிம்மதியா. நானே உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன்.
நான் உன்னை தப்புவிப்பேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். நான் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நானே ஆபத்து நேரிடுகிற வேளையிலே அவருடைய கைகளினால் நம்மை தாங்கி ஏந்து சுமந்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹalleluya. அவர் நம்மை தாங்குகிற தெய்வம். அவர் நம்மை தாங்குகிற தெய்வம். இவ்வளோ பெரிய சூழ்நிலையை நான் எப்படி தாங்க போறேன்? என் பிள்ளைங்க எப்படி இதை தாங்க போறாங்க? ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உன்னதமானவருடைய பலன் உங்க மேல வரும்போது எவ்வளோ பெரிய அவமானத்தையும் எவ்வளோ பெரிய நிந்தையும் எவ்வளோ பெரிய மன போராட்டத்தையும் தாங்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் ஒருவரே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி எனக்கு தாங்கிறதற்கு பலன் கொடுக்கிற தேவன் அவர் நல்லவர். ஹalleluya. கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி எஸ் ஆமென். இந்த சூழ்நிலையை நான் எப்படி தாங்க போறேன்னு தெரியல. இந்த பலவீனத்தை நான் எப்படி தாங்க போறேன்னு நான் தெரியல. ஆண்டவரே, நீர் இதை அனுமதிச்சாம இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் யாரோ ஒருத்தர் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வலியே இல்லாம மனது கஷ்டம் கூட படாம இந்த சூழ்நிலையை தாங்கக்கூடிய பலத்தை ஆண்டவர், இந்த போராட்டத்தை தாங்கக்கூடிய பலத்தை, இந்த அவமானத்தை தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Thank you Jesus. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை தாங்கும் போது என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல, அது உங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு சொல்றாரு, இல்ல மகளே, இல்ல மகனே, நீ இப்போ கடந்து போகிற இந்த பாதைய நான் ரொம்ப அழகா தாங்கிறதுக்குரிய பலத்தை உனக்கு நான் தருவேன். நீ தாங்கி நிற்ப, நீ சகிச்சு நிற்ப, நீ தாங்கி நின்று சகித்து நின்று ஒரு பெரிய அற்புதத்தை வழி நடத்துதலை கர்த்தர் உங்களுக்கு காண செய்வார். ஹalleluya. கரங்களை மேல உயர்த்தி கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றக்கூடிய ஒரு நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு தாங்கிறதுக்கு பலன் தருகிறவர். கர்த்தருடைய பலன் நம்மை தாங்க வைக்கிறது, சூழ்நிலைகளை தாங்க வைக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுங்க பார்க்கலாம். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தர். கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, சொல்லுவோம் ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசு. இப்ப கைய மேல உயர்த்தி ஆராதனை உமக்கு. எல்லாருடைய கரங்களையும் அசைத்து
ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவருடைய விடுதலை கடந்து வருகிறது. முழு இருதயத்தோடு ஆராதிக்க. ஆண்டவரே உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒரு வேலை. ஆராதனை உமக்கு ஆராதனை. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. சொல்லு. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஓ ஹalleluya. ராஜாக்களாக லேவியராக உமக்கென அப்படியே முழு இருதயத்தோடு கைகளை வெத்தி ஆராதனை. சத்தம் முழு பலத்தோடு உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. அப்பா ஆராதிக்க ஆராதிக்க கிருபை பெருகிக் கொண்டே இருக்கிறது. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம், நாங்கள் ஏமாத்திரோம். நீரெங்களை நினைவு கூற, நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்லவன். சொல்லு. நீரெங்களை நேசிக்க, நீரெங்களை நேசிக்க அப்பனே நாங்கள் எம்மா. நீரெங்களை நினைவு கூற, நீரெங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திர நல்ல. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே. எஸ், மனசார ஆராதிங்க மக, மனசார ஆராதி. தாங்கியே நடத்திடும் உங்க தயவை நான் மறப்பேனோ, உன் தயவை மறப்பேனோ. சொல்லுங்க அப்பாவை பார்த்து. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே. தாங்கியே நடத்திடும், தாங்கியே நடத்திடும் உந்தன் தயவை மறப்பேனோ. இப்ப கைகளை வெத்தி சொல்லு. நீரெங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம். சத்தமாய் நீரெங்களை நினைவு கூற. அப்பா நாங்க பாத்திரம் அல்லப்பா. அப்பா இவ்வளவு தூரம் நீரெங்களை நடத்துறதுக்கு நாங்க தகுதி இல்லை ஆண்டவரே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோம். அந்த பிரசன்னம் ஒவ்வொருவரும் ஆராதிக்கும் போது அவர்களை தொடட்டுமான, அவர்களை தொடட்டுமான. ஓ நாங்கள் பாத்திர சொல்லுமாயாவை பார்த்து. வழிகாட்டும் தெய்வமே. இருளான நேரங்களில், இருளான நேரங்களில், தடுமாறும் நேரங்களில், தடுமாறும் நேரங்களில் எங்களை தாங்கிடும் தயாபரரே, தாங்கிடும் தயாபரரே.
இயேசுவே வழிகாட்டும் தெய்வமே. இருளான நேரங்களில் ஆமாப்பா நீங்க தான்ப்பா எங்களுக்கு வெளிச்சமானவர். தடுமாறும் நேரங்களில் எங்களை தாங்கிடும் தயாவு. இப்ப சத்தமாய் சொல்லுவோம், நீரங்களை நேசிக்க. எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து வரட்டும். அந்த சத்தமானத்துக்கு நேராய் உயரட்டும். இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க கிருபை மேல கிருபை பெறுகிறது. நீரங்களை நேசிக்க, நீரங்களை நேசிக்க, நீரங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்துறோம். ஓ ஹalleluya. நீரங்களை நினைவு கூற நாங்கள் மாத்திர நல்ல பார்த்தின நல்ல. ஒரு விஷயம் கூட கையை வைத்து நீரங்களை நேசிக்க, நீரங்களை இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வா. சொல்லுங்க சொல்லுங்க. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய். முடிஞ்சவங்க கைய மேல வைத்து சொல்லுங்க, இதுவரை நன்மை. இதுவரை ஆமாப்பா இதுவரைக்கும் எனக்கு நன்மை தானவரை செஞ்சீங்க. ஓ எனக்காக யுத்தங்களை செய்பவர், எனக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவன் அவர். தூங்குவதே தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவன் அவர் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். அல்லேலூயா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம், காயம் கட்டுகிற உடைய பிரசன்னம், ஆற்றுகிற உடைய பிரசன்னம். இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க எந்தெந்த காதுகளில் எல்லாம் இந்த சத்தம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு நன்மை கடந்து வருவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம்.
பலத்தோடு கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர், விடுதலை விடுதலை விடுதலை, சரீரத்துல விடுதலை, வாழ்க்கையில விடுதலை. எஸ், பிரைஸ் பிரைஸ். அந்த விடுதலை இப்போ, அந்த விடுதலை ஒவ்வொருவரும் மேல், அவருடைய குடும்பத்தின் மேல், அவருடைய வருமானத்தின் மேல் அந்த விடுதலை 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 விடுதலை. நன்றி 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 நன்றி. ரோதல மனஹதரலர ரோதலரம் தனரே தலரதரகதரரம் லோதரலகத்தனரத்தனரே தலரர. உங்க பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய மகிமைக்காக நன்றி, இதுவரையில் உம்முடைய மகிமை கூட இருந்ததற்காக நன்றி. Thank you Jesus. இந்த ஆராதனையை முழுக்க முழுக்க ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களோட அசைவாடுனதற்காக நன்றி. உங்க கைகளில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சேதமும் இல்லாமல் எங்களை நடத்துகிற கர்த்தர், இதுவரையிலும் எங்களை நடத்தின கர்த்தர், இனியும் நீர் எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி. உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.